Gopalakrishnan, my son. Where is my son Gopalakrishnan? Where is my son Gopalakrishnan? எதுக்கு மிலிட்டரி வந்து கோபாலகிருஷ்ணனை தேடுது? சார் அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? நோ 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 நோ, நான் பண்ண தப்புல தான் அவனே பிறந்தான். ஏன் மேடம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க? க்ளோஸா வாங்க, டீட்டெயிலா சொல்றேன். ஃபோன் பண்ணா மட்டும் வந்தா போதும். வேண்டாம், நல்லா மேல எடுத்துடுங்க. பீச்சே மூட். டேய், நல்லா ஒரே மாதிரி திரும்புங்கடா. டியர் மேடம், கோபாலகிருஷ்ணன் இஸ் மை சன். கோபாலகிருஷ்ணன் हमारा बेटा. கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறதா சொல்லவே இல்லையே. எங்க ஃபேமிலிக்கு பப்ளிசிட்டினால பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு பெரிய கமாண்டோவா இருந்துட்டு அவ சின்ன குக்கா இருக்கிறதுனால என் பையனுக்கு எப்பவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது மட்டும் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து அவனை மிலிட்டரிக்கு வாடா வாடான்னு ரொம்ப கம்பல் பண்ணதுனால அவனுக்கு மேல கோபம். அதனால இப்படி ஒரு அப்பா இருக்குது அவங்க கிட்ட சொல்லிருக்க மாட்டான். என்னால நம்பவே முடியல. இது உங்க ஜாடியாவே இல்ல, இது உங்க பொண்ணே இல்ல. கரெக்டா? கரெக்ட். இது என் பொண்ணே இல்ல, பொண்டாட்டி. ஓ, கிரேட் மிஸ்டேக். பரவாயில்ல பரவாயில்ல. மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன். என்ன ஒரேடியா பிளாட் ஆக்கிட்டீங்க? என் பையனுடைய பிளாட் எங்க இருக்கு? உங்க பையனுடைய பிளாட் மேல இருக்கு. ஆனா உங்க பையன் இப்ப அங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. என் பையன் வெளியே போயிட்டானா? சாவி கொடுக்கவே இல்லையா? என்னது இது திடீர் விஜயம்? வந்து மயிலாப்பூர்ல ஏதாவது வார் நடக்க போகுதா? ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கமாண்டாவை நிக்க வச்சே பேசிட்டீங்க. தேங்க் யூ. நைஸ் பீப்புள். நல்ல ஸ்மெல் இருக்கு. என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? இல்லையா? கமாண்டோ கமாண்டோ. நீங்க வந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே. என் பையன் குடும்பத்துல என்னமோ சரியில்லைன்னு சொன்னாங்க. அவன் என்ன லெட்டர் போட்டிருந்தான், அதான் சரி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பையன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் உங்க மிலிட்டரி அனுபவங்களை சொல்லுங்களேன் கேட்போம். அப்படியா? இன் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. அப்பதான் நான் பிறந்தேன். அப்புறம் 1973 நான் மிலிட்டரியில ஜாயின் பண்ணேன். நான் கேட்டேன். ஏன் அங்க பேட்டரி வீக்கா? இங்க சொன்னாங்க கேட்காதா? அதுக்கு இல்லைங்க, கேள்வி கேட்கறதெல்லாம் ஆம்பளைங்க. நீங்க எல்லா பதிலையும் பொம்பளைங்க கிட்டே சொல்றீங்களே, எனக்கு திக்குது. பக்கத்துலயே வேற. அவர் யாருங்க? கோபாலகிருஷ்ணனோட அப்பா. அவரை போய் தப்பாவது குப்பாவது நீங்க மேற்கொண்டு சொல்லுங்க. அதாவதுங்க, 1973 நான் நீலிக்கோணாம்பாளையத்துல பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருந்தேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே எனக்கு சரியா இருக்கும். ஏய், அங்க பாரு, ஒருத்த எட்டி பாக்குறத. பொறுக்கி நாய், பொம்பளைங்க குளிக்கிறத பாக்குறதே வேலையா போச்சு. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பரபரப்பான வழக்கு. அந்த வழக்குக்கு நான் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டியதா இருந்தது. வழக்கம் போல ஆலமரத்துக்கு அடியில ஊரே கூடியிருந்தது. அது ஏங்க எப்ப பார்த்தாலும் ஆலமரத்தடியிலேயே பஞ்சாயத்தை கூட்டுறீங்க? ஐயோ, ஆலமரத்துக்கு அடியில பஞ்சாயத்து கூட்டுறதா நம்ம ஊர் நேட்டிவிட்டி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்புறம் கூட்டத்துக்குள்ள இருந்த ஒருத்தன், இப்படியே ஆளாளுக்கு பார்த்துட்டு இருந்தா எப்படி, யாராவது பேசுங்கப்பா. இப்படியே ஆளாளுக்கு பார்த்துட்டு இருந்தா எப்படி, யாராவது பேசுங்கப்பா. அப்புறம் எம்எல்ஏ தீர்ப்பாயிருச்சு. இந்த நாய் நம்ம ஊர் பொண்ணு கிட்ட செஞ்ச வம்பு தும்புக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர் எல்லாம் வரைக்கும் ஓட ஓட விரட்டணும்பா. எல்லாரும் செருப்பு விளக்கமாறு எடுத்து தயாரா வச்சு. புரியலையே. அதாவதுங்க, அது அப்படித்தானுங்க. எங்க ஊரே ஒரு டைப்பான ஊரு. ஊருக்கே இவ்வளவு நல்லா தீர்ப்பு சொல்றீங்களே, நீங்க நாட்டுக்கும் தீர்ப்பு சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ஊரெல்லாம் சேர்ந்து என்னை வான வேடிக்கையோட மிலிட்டரிக்கு வழி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இல்லை, இப்போ எங்க ஊருக்காரங்க வழி அனுப்பிச்சு வச்சதை நினைச்சா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. உடம்பு நல்லா இருக்கு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், மிலிட்டரி அப்பா வந்துட்டாப்பா. அப்பா தலையில இல்ல டை, உனக்கு ட்ரைனிங் தந்த கை. ஏன்பா இங்கிலீஷ் தப்பு தப்பா பேசுற? ஏய் கத்தாத. இங்க வந்த உடனே மிலிட்டரியில நான் பெரிய கமாண்டோன்னு சொன்னேன். கழுதிங்க பூரா நம்பிட்டு அனுபவம். ஏன்பா போய் சொன்னேன்? இல்லை, உனக்காக தான். எதுக்கு? நீயும் சமையல்கார, நானும் சமையல்காரனா, நம்ம ஃபேமிலியை வேண்டாம் மதிப்பான். மிலிட்டரியில் நான் சமையல்காரனா இருந்தாலும் இந்த பிளாட்ல 4 நாளைக்கு கமாண்டா வந்துக்கிறேன். கண்டுக்காத விட்டுரு. அப்பா நம்ம பிள்ளைய என்ன ரகசியம் பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லை சார், நான் வந்த உடனே இந்த பிளாட் ஜனங்க பூரா என்ன பிளாட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எதுக்கு நீங்க வந்த? இல்லப்பா, உன்னோட இல்ல லெட்டர் படிச்சேன், மனசுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. 1க்கு 2 கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் சைவமாவே இருக்கானுங்க. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே நான் சொல்றேன், மிலிட்டரிக்கு வந்துடுறான். நான் வாழ்றதுக்கு ஐடியா கேட்டா நீ சாகிறதுல ஐடியா கொடுப்பேன். இல்லப்பா, வாழ்ந்தா நீ என்ன மாதிரி வாழணும். சரபட பாவா இட்லிக்கு சங்கரா மீன் குழம்பு தொட்டிக்கணும். சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா, சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லையே. கவலைப்படாதீங்க, நாளைக்கே நான் செஞ்சு தரேன். கமாண்டோ.